ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மெசவன் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ரெனகரி மாடலோட அடுத்த எபிசோட் தான் गाइस பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்லாம் நீங்க பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் எல்லாமே புரியும். வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம டேரக்டா நம்ம இன்னைக்கு எபிசோட்குள்ள போவோம். போன எபிசோட கடைசியில என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, சன்டாய் அந்த இடத்துக்குள்ள இறக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி சன்டாய் தன்னோட லைஃப்ல என்னென்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பான். இதெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்துட்டு பிங்கரா பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான். எனக்கு எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்துல சண்டை ஏசாவை பெட்டியில வச்சிருக்க அதே சமயத்துல அந்த இடத்துக்கு மத்த எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. பிங்கர் தான் சடங்குகள் எல்லாத்தையும் செய்ய போறான். பிங்கர் அந்த இடத்துக்குள்ள பயங்கர சோகமா இருக்க. ஹீரோவும் பிங்கருக்கு பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கான். எல்லாரும் சோகத்துல இருக்கும்போதே சவப்பட்டியை ஒரு பக்கம் மூடிக்கிட்டு இருக்க. சவப்பட்டியை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்க. சவப்பட்டியை மக்கள் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் சில மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. சண்டை தன்னோட வாழ்க்கையில எப்பவுமே தனிமையில தான் வாழ்ந்திருக்காரு. இப்ப சாகுற அந்த தருவாயிலையாச்சு ஏதோ அவனோட பேர்னாச்சு இருக்கான். அவருக்கு சடங்குகளை பண்றதுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சடங்கு பண்ற இடத்துல தான் காமிக்கிறாங்க. அந்த காகிதத்தை போது எரிச்சுக்கிட்டே, தாத்தா என்னோட கல்வெட்டுகள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது செதுக்கி இருக்கேன், அப்பா அளவுக்கு வரல அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோமோ சீனியர் சண்டாய், கண்டிப்பா நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். இந்த எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னோட சாம்பலை கண்டிப்பா கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியே நாட்கள் நகர்த்துக்கிட்டு இருக்க. வெளியே வர ஹீரோவும், நான் இந்த பிளானட்ல இந்த இடத்துக்கு வந்து ஏறக்குறைய 19 வருஷங்கள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஜெனரேஷனே மூவ் ஆயிடுச்சு. மூணுல ஒரு பங்கு மக்கள் கிளம்பிட்டாங்க. அதே சமயத்துல சில அகதி மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த மாற்றல் உலகத்துல கத்துக்க வேற எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்புறதுக்காக ஹீரோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. பிரதர் வாங், நீங்க இந்த இடத்துக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 20 வருஷங்கள் இருக்குமா? நீ வரும்போது பிங்கர் ரொம்ப சின்ன பையனா இருந்தா, எனக்கு அது எல்லாமே இன்னமும் ஞாபகங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள வந்தவரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ, நாங்க இத்தனை வருஷமா உங்களுக்கு தொந்தரவா இருந்துட்டோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல அப்படி நம்ம தடுத்து நிறுத்த. ஹீரோவும் பிங்கர் ரொம்பவே வளர்ந்துட்டான். அவனுக்கு வெளி உலகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்தவர அது என் பொண்ணு தான் நினைக்கிறேன், அவளுக்கு நீங்க போறதுல விருப்பம் இல்லை போல அப்படின்னு மாதிரி இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிங்கர் பக்கத்துல அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு, நீ திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா நான் திரும்பி வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இதுக்குள்ள பிங்கர் சொல்லிட. அந்த பொண்ணு பயங்கரம் அழுக ஆரம்பிக்குது. ஐ ஹேட் யூ பிங்கர் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு பயங்கர வேகத்துல ஓடி போயிட. பிங்கர் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் சோகமாயிரான். அடுத்த நிமிஷமா அந்த இடத்துக்குள்ள இருந்து பிங்கர் கிளம்பி வந்துற. மக்களும் பயணத்துல கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து வழி அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்க. பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷத்தோட கண்டிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோவும் கிளம்பி போறான். பிங்கரும், அப்பா ஏன் போய் இந்த பொண்ணுங்களும் எப்பவுமே தொந்தரவா இருக்காங்க, குறிப்பா அந்த ஜியோ ரூட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு அவளை பிடிக்கலையா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்க. ஆஹாப்பா அப்படிலாம் இல்லை, ஆனா அவ அழுகும்போது எனக்கு இங்க மட்டும் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஹீரோவும், நீ சின்ன பையன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க. அப்பா அப்பா இருங்க, இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ நம்ம மவுண்டன் பகுதிக்கு போக போறோம், மலைகளோட உண்மையான மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா நம்ம அப்ப குயின்லிங் மலைக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்க. ஹீரோவும், இல்ல நம்ம குயின்லிங் மலைக்கும் அப்பால இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்னும் உயரமான மலைகளை பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ கூட்டு போய்கிட்டு இருக்கான். லைஃப் அண்ட் டெத் ரீஇன்கார்னேஷன் அப்படிங்கிறது மேகங்களையும் புகைகளையும் போன்றது. அடையாளம் தெரியாம காணாம போயிடும். நான் எல்லாரோட மரணத்தையும் பார்த்திருக்கேன், ரொம்பவே நெருக்கத்துல இருந்து. இருந்தாலும் அவங்களோட லைஃப் பிரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உயிர் மூச்சோட உண்மையான சென்சஸை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது இல்ல. சன்டாய் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனிதனோட வாழ்க்கை மற்றும் இறப்பு அப்படிங்கிறது லைஃப் அண்ட் டெத் ரீஇன்கார்னேஷனோட முடிவடையுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, ஒரு மனிதனோட காரண விளைவுகள் அப்படிங்கிறது அதுதான் மனிதர்களோட வாழ்க்கை மற்றும் மரணத்திற்கான காரணமாகுது. அதாவது மனிதர்களோ விலங்குகளோ மற்ற உயிரினங்களோ தான் விதைக்கக்கூடிய விதை அப்படிங்கிறது தான் காரணம் அப்படிங்கிறது. அதே போல விதைத்த விதையை அறுவடை பண்றது அப்படிங்கிறது தான் விளைவு அப்படிங்கிறது. எல்லா வகையான உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். அதுக்கப்புறம் தான் இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கும் மேல லைஃப் அண்ட் டெத் சுழற்சிக்கு அப்பால இந்த காரணமும் விளைவுகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துக்குள்ள இருந்து பிங்கரை கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். சண்டா இறக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பாதைகள் அப்படிங்கிறது மூடுபடிகளால மூடப்பட்டு இருந்துச்சு. ஆனா சண்டா இறந்ததுக்கு அப்புறம் காரணங்களும் விளைவுகளும் முடிவடைஞ்சது அப்படிங்கிறதுனால என்னோட பாதைகள் அப்படிங்கிறது இப்ப எனக்கு ரொம்பவே தெளிவா இருக்கு. இந்த லூவோயூ கிரகத்துல ஏறக்குறைய நான் 19 வருஷங்கள் ஒரு அமைதியான மனித வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ பிங்கரை கூப்பிட்டுக்கிட்டு சுத்தி இருக்கக்கூடிய மலைகளையும் மிகப்பெரிய ஆறுகளையும் பெரிய பெரிய சிகரங்களையும் தாண்டி அவனோட ஆன்மாவை சுத்தம் செய்யறதுக்காக நான் கூட்டு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹீரோ வந்ததுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தையும் பிங்கருக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கான். சின்ன சின்ன இடங்கள்ல பயங்கரமான இடங்கள். ஹீரோ கல்டிவேஷனோட இருக்கும்போது அசால்ட்டா பறந்துட்டு அவன் பார்க்கல கண்மூடித்தனமா போயிட்டே இருக்கலாம். இப்போ நடைபாதையில தான் போனோம். பிங்கருக்கு ஹீரோ ஒரு கல்டிவேட்டர் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயங்களும் தெரியாது.
ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்காக உன்னை மலைகளை ஏற சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் இந்த ஹெவன் அண்ட் எர்த்தோட உண்மையான பறந்து விரிஞ்ச பரப்பளவை உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிங்கரும் அப்பா உண்மையாலே இந்த ஹெவன் அண்ட் எர்த் இந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சதா அப்படின்னு மாதிரி எதுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பிங்கரும் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் கடல் அலைகளை நம்ம எதிர்த்து போராடும் போதுதான் நம்ம ஆன்மா இதயத்தோட உண்மையான தாக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பிங்கர் மேல கை வைக்க. பிங்கரும் அப்பா இந்த கடல் அலைகளால பிங்கரை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சந்தோஷமாகிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள இருந்து கடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த கடல் வழி வாழ்க்கைகள்லாம் முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள பிங்கர் ஹீரோ கிட்ட அப்பா நான் எப்பவுமே உங்களா கூட இருக்கிறேன்ப்பா, சாகர வரைக்கும் நான் உங்களா கூட இருக்கிறேன், ஒருவேளை நான் மட்டும் இறந்துட்டேன் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நம்மளால அப்பாவும் மகனுமா பிறக்க முடியல அப்படின்னாலும் நான் கண்டிப்பா உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள பிங்கர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சரி அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே போட் இன்னொரு பகுதிக்குள்ள கரையிறங்க ஆரம்பிக்குது. ஹீரோ இந்த நீண்ட காலத்துல கடல்கள்லயும் மலைகள்லயும் பயணிச்சு இப்போ பிங்கரோட வெறுப்பு ஆன்மா அப்படிங்கிறது ஓரளவுக்கு மங்கி இருக்கு. மருந்து மாத்திரைகளையாலும் சிகிச்சைகளையாலும் இதுக்கு மேல எந்த ஒரு பயனும் கிடையாது. அந்த வெறுப்பு ஆன்மா அப்படிங்கிறது பிங்கரோட ஃபவுண்டேஷன்ல ரொம்பவே வேரூன்றி இருக்கிறதுனால இதுக்கு மேல காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்குள்ள கடந்து போய்கிட்டு இருக்க. அப்பா பிங்கர் இதுக்கு முன்னாடி சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த குயின் மவுண்டன்ல இருக்கக்கூடிய மூடுபடிங்களை சுவாசிக்கிறது மூலமா 10 வருஷத்துக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் அன்னைக்கு அந்த மக்கள் கிட்டையும் சொல்லியிருந்தேன், ஒரு நாள் என்னோட அப்பாவை கூட்டிட்டு கண்டிப்பா நான் இந்த மலைப்பகுதிக்கு வருவேன் அப்படின்ட்டு. இந்த மலைப்பகுதி இப்பதான் நான் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பா அது ஒரு இமார்டல் தானே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹீரோவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து அவன் பறந்து போயிடுறான். அதே சமயத்துல பிங்கருக்கு சந்தேகம் வந்து அப்பா நீங்களும் ஒரு இமார்டல் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்க. ஹீரோவும் இமார்டலா, இமார்டல்னு சொல்ல முடியாது, நான் ஒரு சாதாரண கல்டிவேட்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்ல. இதை கேட்டுட்டு பிங்கருக்கு அந்த இடத்துக்குள்ள புரியாத ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான். அதே சமயத்துல அந்த இடத்துக்குள்ள இப்போ சண்டாயை பார்க்க வந்திருக்கான். பிங்கரும் அந்த இடத்துக்குள்ள எரிச்சுக்கிட்டு தாத்தா அப்பாவும் நானும் உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப தூரத்தில் வந்திருக்கோம். நாங்கள் பல மலைகளை பார்த்துருக்கோம், பல ஆறுகளை பார்த்துருக்கோம், முடிவில்லாத பெரிய பெரிய கடல்களையும் பார்த்துருக்கோம், நிறைய அனுபவங்களை நான் பெற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நான் உங்களை திரும்பவும் பார்க்க வரதுல தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கேன். எந்திரிக்கிற பிங்கர் அப்பா நான் எதுக்காக தாத்தா சண்டாயோட அந்த இமார்டல் பாதையை பின்பற்றக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க. ஹீரோவும் பிங்கர் கல்டிவேஷன் பாதை அப்படிங்கிறது உனக்கு ஏத்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. பிங்கரும் அப்பா எதுக்காக நீங்க உங்களோட காலடி தடத்தையை தொடர்ந்து பின்பற்ற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட பாதத்தை பின்பற்றி நானும் ஒரு சாதாரண கல்டிவேட்டரா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்க. அப்பா எனக்குன்னு எந்த ஒரு ஆசைகளும் ஒரு வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோ இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து அமைதியா திரும்பிடுறான். இதுக்கு மேல பேசாத, கல்டிவேஷன் பாதையை பத்தி என்கிட்ட எந்த ஒரு விஷயங்களும் என்கிட்ட கேட்காத, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னால உனக்கு சொல்லித்தர முடியும், ஆனா இந்த கல்டிவேஷன் பாதையை தவிர்த்து அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள ஹீரோ சொல்றான். இப்படியே ஒரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள நேரமும் கடந்துகிட்டு இருக்க. அப்படியே காகிதங்கள் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குதிரை தொட்டில அந்த இடத்துக்குள்ள சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்பா எதுக்காகப்பா என்ன கல்டிவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, கல்டிவேஷன் பண்ணா என்னால உங்களா கூட இன்னும் கொஞ்ச நாள் ஒன்னாவே இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஹீரோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அது உனக்கான பாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள கேட்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் கோபத்தோட முறைக்க ஆரம்பிக்கிறான். பிங்கர் ஹீரோவை பார்த்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்குள்ள இருந்து அப்படியே கப்பச்சப்புன்னு அமைதியாயிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிட்டு அமைதியாகிட்டு இருக்க. ஹீரோவும் பிங்கரை கட்டுப்படுத்த கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துக்குள்ள பிங்கர் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த கல்டிவேஷன் பாதை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது, சக்தி வாய்ந்தவங்க எல்லாருமே பலவீனமானவங்களை அடிச்சு கொன்னு சாப்பிடுவாங்க. அப்பாவோட குறைவான கல்டிவேஷன் பயன்படுத்திக்கிட்டு அப்பாவால என்ன பாதுகாக்க முடியாது இருக்கலாம். அதே போல கடந்த காலங்கள அவர் மிகப்பெரிய வழிகளை சந்திச்சிருக்கலாம். நான் தவறான பாதையில போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்பா எனக்கு நல்லாவே புரிஞ்சது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போய்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடியுது. எபிசோட் லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு இருக்கோம், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நாள் எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை गाइस.